ஃப்ரெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நேத்து நடந்த நம்ம வேர்ல்டு கப் மேட்ச பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். சொல்றதுக்கு எதுவுமே இல்லங்க. நம்ம வேர்ல்டு கப் செமி ஃபைனல்ஸ் மேட்ச் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து எந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான வச்சு செஞ்சாங்களோ, அத விட தரமா நம்ம இங்கிலாண்ட வச்சு செஞ்சிருக்காங்கன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். அத இங்கிலாந்து கேப்டன் பட்லரே வந்து தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தாரு மேட்ச் முடிஞ்ச பிறகு. உண்மையிலே எங்கள விட பவுலிங் அண்ட் பேட்டிங் 2த்துலயுமே வந்து இந்தியா வந்து திறமையா செயல்பட்டாங்க. உண்மையிலே இந்த வெற்றிக்கு அவங்க தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லி முடிச்சிருக்காரு. நார்மலாவே பட்லர் எந்த அளவுக்கு ஆட்டிட்யூட் காட்டுவார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசென்ட்டா வந்து ராஜஸ்தான் டீம்ல கூட ராஜாமணி அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் தான் வந்து ஃபிட்னஸ்க்கு ட்ரெய்னிங் எல்லாம் குடுத்துட்டுருக்கேன்னோனே, பட்லர் வந்து என்னைய பார்த்தாரு. மேல கீழயும் பார்த்துட்டு, "இவன் என்னத்த நமக்கு ஃபிட்னஸ் குடுக்கணும்னு சொல்லி போயிட்டாரு. என்ன கண்டுக்கவே இல்ல, மதிக்கவே இல்ல." அதுக்கடுத்து மத்த பிளேயர்ஸுக்கு நான் குடுக்குற ட்ரெய்னிங் எல்லாம் பார்த்துட்டு, இந்த பிளேயர்ஸுக்கு இந்த மாரி ட்ரெயின் அப் குடுக்குறேன், அந்த பிளேயர்ஸுக்கு அந்த மாரி ட்ரெயின் அப் குடுக்குறேன்னு சொல்லி கேட்டாரு. நான் ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு, அதுக்கடுத்து தான் சரி ஓகே இவன்கிட்ட சரக்கு இருக்கு. அதுக்கடுத்து தான் என்ன மதிச்சாரு, என்ட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் விளையாடுறதுக்கு முன்னாடி, நாங்க அப்பவே அப்படி 2022லயே நாங்கலாம் சம்பவம் பண்ணுவேங்க. இப்ப நாங்க வேற லெவல்ல சம்பவம் பண்ணுவோம்லாம் பேசிட்டு, இப்போ வந்து ஒரு மொக்க வாங்குன பிறகு, பரவால்ல அவரு ஒத்துக்கிட்டாரு. ஸோ சுத்தி எல்லாம் மீடியா இருக்கு. நம்ம சில விஷயம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு, எங்களோட இந்தியா வந்து பெஸ்ட்டா வந்து விளையாடுனாங்க. ஸோ அவங்க வந்து இந்த வெற்றிக்கு தகுதியானவங்க தான்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ இந்த விஷயம் தான் நம்ம ரோஹித் சர்மாக்கு இப்போ வந்து ஒரு கெத்தான, ஒரு ப்ரவுடான ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும். அது அவருக்கு மட்டும் இல்ல, நம்ம இந்தியன்ஸான எல்லாருக்குமே அது ப்ரவுடான விஷயம் தான். ஓகே, இப்போ வந்து விஷயத்துக்கு வரும். நம்ம வந்து கெத்தா வந்து ஃபைனல் போயாச்சு. ஒரு இந்தியா வந்து கப் அடிக்கணும்னு ரொம்ப கனவோட எல்லாருமே இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம், இதுவரைக்கும் ஃபைனல்ஸே வராத சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ்ன்னு சொன்னோம்னா, நம்ம இந்தியன்ஸ்லயே வந்து எவ்வளோ பேர் வந்து அவங்க ஃபேனா இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஐபிஎல்ல கூட பார்த்துருப்போம். நெறையா பேர் வந்து இந்தியன் ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னபோது, இதுக்கு முன்னாடி விளையாண்ட பிளேயர்ஸ் வந்து நம்ம டிவிலியர்ஸ் கூட விளையாண்ட அந்த டைம்ல வந்து எவ்வளோ பேர் இன்னும் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணா நல்லாயிருக்கும். அவங்களுக்காகவே வின் பண்ணணும் நெறையா பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில நானும் ஒருத்தன் தான். ஆனா, இப்போ வந்து இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஃபைனல் அப்படின்றபோது, எல்லாருக்குமே கொஞ்சம் நெருடலான விஷயங்கள் தான். ஆனா, நம்மளும் வந்து சாதாரணமா சொல்லிற முடியாது. இந்த ஒரு கப்புக்காக நம்ம 17 வருஷமா போராடிட்டு இருக்கோம். ஸோ, அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 2007ல நம்ம வேர்ல்டு கப் ஆரம்பிச்சப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு கப் வாங்குனோம். ஸோ, அது வந்து உண்மையிலேயே நம்ம தல தோனி அண்ட் யுவராஜ் சிங். ஸோ, அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போய் சேரும். ஸோ, அதுலயும் அந்த 6 சிக்ஸ வந்து நம்ம மறக்கவே முடியாது. அந்த மாரி ஒரு இன்னிங்ஸ் வந்து இந்த மேட்ச்ல பார்க்கலாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேரும் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா, உண்மையிலே பிட்ச் வந்து எவ்வளோ டஃப்பா இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ, எவ்வளோ ஸ்லோ பவுன்ஸ் ஆச்சு, பால் வந்து எப்படி டர்ன் ஆச்சு. ஸோ, அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து அடாப்ட் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் கண்டிப்பா. ஸோ, அவங்களால அந்த அளவுக்கு அடாப்ட் ஆக முடியல. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பவுலர்ஸ் வந்து இன்னும் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ, அந்த பிட்சுக்கு ஏத்த மாரி அவங்கள மாத்திக்கிட்டு அதுக்கேத்த மாரி எல்லாமே ஸ்லோ பால்ஸா போட்டாங்க. ஸோ, அக்சர் கூட வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு சொல்லியிருந்தாரு. ஸோ, மேன் ஆஃப் தி மேட்ச் அவர் தான் வாங்கியிருந்தாரு. ஸோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கேட்கும்போது நம்ம இந்தியன் டீம் ஒரு பாண்டிங்ல எப்படி இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. இருந்தாலும் நெறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவம் துபே. நம்ம சிவம் துபேக்கு என்னதான் ஆச்சு? அவரு ஏன் இப்படி இருக்காரு? ஸோ இந்த மாரி தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண் வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆரிச்சாமி ரொம்ப பில்டப் பண்ணிட்டாங்களா? என்னதான் நடக்குதுன்னு தெரியல. அவருக்கும் அது எந்த அளவுக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பால் டக் அவுட் ஆனோனே அவர் ஃபேஸ் வந்து அந்த சிச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்சு இனிமேட்டு வரக்கூடிய பிளேயர்ஸ் யாருமே அந்த சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்காகவே சிவம் துபே நெறைய பேர் வந்து திரும்ப திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. எதுக்கு தேவையில்லாம அவர வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே ஒரு பிளேயர்ஸ் வந்து ஃபார்ம் அவுட் ஆகும்போது, அவர் கூட நம்ம இந்தியன் டீம்ஸ் எல்லாரும் கண்டிப்பா இருப்பாங்க. அதில எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ ரோஹித் சர்மா ஸ்டில் அவர தான் நம்பியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ல அவருக்கு பதிலா சஞ்சு சாம்சன் உள்ள வரலாமா? இல்ல வேற யார் உள்ள வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் மாற வாய்ப்பே கிடையாது. சேம் டீம் வச்சு தான் அவர் ஃபைனல் போவாரு. ஸோ அதுதான் அவரோட ஸ்டைல். ஸோ யாருமே வந்து மட்டம் தட்ட மாட்டாரு. ஆனா கேட்ச விட்டோன்னா பந்தெல்லாம் போய் வேற லெவல்ல கோவமா திட்டினாரு. அதெல்லாம் எங்க சேர்க்கறது அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் தான். ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு பந்த ட்ரஸ்ட் பண்ணியிருக்காருன்னு பந்துக்கும் தெரியும். ஸோ நீ எப்படி இந்த கேட்ச் விடலாம் அப்படின்னு தான் அவரோட ஆதங்கம், கோவம் இருந்துச்சு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. நேத்து மேட்ச் முடிஞ்ச பிறகு கூட அவரால அத செலிப்ரேட் பண்ண முடியல. நீங்க பார்த்துருப்பீங்க. எத்தன பேர் வந்து அதுக்கடுத்து வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு டிவிய பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸோ பார்த்த எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நடுவுல வந்து டிராவிட் வேற வந்து நம்ம கோலி அவுட் ஆன பிறகு வந்து அவர் வந்து சமாதானப்படுத்திட்டு போறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நம்ம இந்தியன் டீமுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் வந்து பார்க்கும்போது நமக்கு நம்ம இந்தியன் பிளேயர்ஸுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய ஃபைனல்ல வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேஸ் பண்ண போறாங்க. ஈவன் சவுத் ஆஃப்ரிக்கா தோத்தா கூட இங்க நெறைய பேர் கண்டிப்பா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபீல் பண்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபைனலில் வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கன்றத. ஸோ இந்தியன் டீம் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸில் பேட்டிங்காக இருக்கட்டும் அண்ட் bowling-ஆ இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் சில பேர் இருக்காங்க, நம்ம எப்பப்போலாம் சந்தோஷமாக இருக்குமோ அப்பப்போலாம் அவங்க குண்டு தூக்கி போட்டுருவாங்க. அவங்க பேசுறதுலாம் அப்படி தான் இருக்கும். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் டைம் அப்படி தான்ப்பா ஆச்சு, தோக்காமல் ஜெயிச்சிக்கிட்டே ஃபைனல் வந்தாங்க, ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துட்டாங்க தெரியும்ல அப்படின்னு. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எதாவது பண்ணணும்னு தான் தோணுது. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேசுனா கண்டிப்பாக வந்து கீழே அவங்களை டேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இந்தியா வின் பண்ண பிறகு அவன் மூஞ்சில கரியை பூசுகிற மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும். ஸோ அவர் இந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்தியன் டீம் இப்போ அந்த மாதிரி விட போகிறது கிடையாது. ஸோ உண்மையிலே அக்ரெசிவான ப்ளே தான் பண்ண போகிறாங்க. 2020 தான். விக்கெட்ஸ் பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. அப்படியே விக்கெட்ஸ் விழுந்தா அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ஆகணும் அவங்களுக்கு தெரியும். ஸோ முக்கியமாக பிட்ச் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் அவங்களோட பேட்டிங் ஸ்டைல் இருக்குன்னு தெளிவாக அவர் சொல்லிட்டாரு. ஸோ பவுலர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி மாறிப்பாங்க. இது எல்லாமே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் பொருந்தும். ஸோ அவங்களும் நார்மலாக விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக அவங்க போராடுவாங்க. அந்த டே யாருக்கு லக் அதிகமாக இருக்கோ, யார் எஃபர்ட் அதிகமாக போடுறாங்களோ கண்டிப்பாக அந்த டீமுக்கு தான் மேட்ச் சாதகமாக முடியும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம டீம் பிளேயர்ஸ் நம்ம கோச் ராகுல் டிராவிடுக்கு கண்டிப்பாக இந்த கப்பை வின் பண்ணி ஆகணும்னு தான் இருக்காங்க. எல்லாத்தோட இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தோல்விகளுக்கும் இந்த வெற்றி தான் கண்டிப்பாக நம்ம பிளேயர்ஸுக்கு மனசில் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்தாக இருக்குன்றது எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இவங்க 2 பேரை பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஸோ அவங்க அடுத்த வேர்ல்டு கப்பில் இருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அவங்களும் அதை யோசிச்சு தான் விளையாடிட்டுருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும். நாளை ஈவினிங் வந்து பிச் ரிப்போர்ட்டர் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங் என்ன தான் மழை வந்தாலும் கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து மேட்ச்சை போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா கூட கொஞ்சம் டைம் எடுத்து கூட கண்டிப்பாக விளையாடுறாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மேட்ச் கன்ஃபார்மாக நடக்கும். ஸோ நம்ம இந்தியன் டீம் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறோம் அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலில் வந்து பிளேயர்ஸை மாற்றணுமா வேண்டாமா உங்கள் சஜஷன் என்னவோ அதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுது சண்முகம்.